அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரிக்ஷன்ங்கிறது the resistance to relative motion between two surfaces. இதுதான் friction. Resistance to the relative motion between two surfaces னா ரெண்டு சர்ஃபேஸ் இப்படி மூவ் ஆகும்போது ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு உராய்வை தான் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ரெண்டு ரஃபாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், ரெண்டு ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஏன் நம்ம ஸ்டடி பண்ணணும்னா, நம்ம மெக்கானிக்கலில் நிறைய ரெண்டு காம்பனன்ட் கான்டாக்டில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய அதிகம். எனி இப்போ ஒரு வீல் இருக்கு, தரையில் வீல் போகுதுன்னா வீல் வந்து டயர் வந்து ரோடு கூட கான்டாக்ட் ஆகுது. ஸோ அது மணலில் போகும்போது எப்படி இருக்கும், தார் ரோட்டில் போகும்போது எப்படி இருக்கும், ஒரு டைல்ஸ் ரோட்டில் போகுதுன்னா எப்படி இருக்கும், சிமெண்ட் ரோட்டில் போகுதுன்னு எப்படி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ் கூட கான்டாக்டில் வரும்போது ஒவ்வொரு டைமும் அதோட ஃப்ரிக்ஷன் வேல்யூ மாறும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ மாறுறதுனால அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது, இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷன் இந்த டாபிக். ஸோ இதில் வந்து அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனில் ரெண்டு டைப் இருக்கு. ட்ரை ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் வர்றதான் விஸ்காசிட்டி. ஸோ இது வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் படிக்கிறது. இது ட்ரை ஃப்ரிக்ஷன் தான் நம்ம படிக்கிறது. ட்ரை ஃப்ரிக்ஷனில் இந்த ட்ரை ஃப்ரிக்ஷன் வந்து கூலும் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாம். கூலும் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரை ஃப்ரிக்ஷனில் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ட்ரை ஃப்ரிக்ஷனுங்கிறது தான் நம்ம நார்மலாக ரெண்டு பார்ட்ஸ் கான்டாக்டில் வர்றது, ஃபிசிக்கல் பார்ட்ஸ் கான்டாக்டில் வர்றது வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன். அது ஃப்ளூயிட் பார்ட்ஸ், சாலிட் பார்ட்ஸ் இது, அது ஃப்ளூயிட் பார்ட்ஸ்க்கு. ஸோ இதில் ஸ்டாட்டிக், டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ டைனமிக் ஃப்ரிக்ஷன்லேயே ரெண்டு இருக்கு. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்து ரெண்டு காம்பனண்ட் நகராமல் ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது அது ஒரு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இன்டர்னலாக டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்குறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது இப்போது வீல் இருக்கு, கார் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கு, இருக்கும்போது 4 வீலையும் பிரேக் அப்ளை பண்ணியாச்சு, ஸ்டில் அந்த வண்டி வந்து மூவிங்கில் இருக்குன்னா அது வந்து ரோடு மேலே ரோல் ஆகாது, ஸ்லைட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அது நார்மலாக வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ரோடுக்கும் வீலுக்கு இருக்கிற கான்டாக்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இது இந்த மாதிரி இதான் உள்ள கிளாஸிஃபை டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் சம் டெர்மினாலஜி பார்ப்போம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அல்ல, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்.
அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதுதான் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா த மேக்ஸிமம் resistance offered by the body is called the limiting friction. ஸோ இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ் ஸ்டேஷனரி சர்ஃபேஸ், இது மேலே ஒரு பிளாக் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக்கை வந்து பிங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னா, இந்த பிங்கிற லோடு அப்ளை ஆகும்போது இது இந்த சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகி போகும். இந்த சர்ஃபேஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ இது மூவ் ஆகுது, இது ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது இது இந்த மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பேர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். இது வந்து இது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த டைரக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ டெவலப் ஆகிறது இதோட நார்மல் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த பிளாக் இது மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு செல்ஃப் வெயிட்டை வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட செல்ஃப் வெயிட் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகும். இது ஆக்ட் ஆகும்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கேருந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இங்கே வரும். ஸோ இது வந்து என் நார்மல் ஃபோர்ஸ் என் சொல்கிறேன், செல்ஃப் வெயிட் டபிள்யூ. ஸோ செல்ஃப் வெயிட் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், அதுக்கான நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கும்போது தான் இந்த மேலே இருக்கிற செல்ஃப் வெயிட் வந்து இந்த பிளேட்டை வந்து இது இந்த பிளாக்கை இந்த சர்ஃபேஸ் மேலே நல்லா அழுத்தி பிடிக்குது. அப்படி அழுத்தி பிடிக்கிறதுனால தான் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 10 கிலோ பொருளை தூக்கி தரையில் வச்சுட்டு நம்ம தள்ளுறோம். அதே 100 கிலோ பொருளை தூக்கி தரையில் வச்சுட்டு தள்ளுறோம். இது ரெண்டில் இது ஈஸியாக இருக்கும். 10 கிலோ பொருள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட செல்ஃப் வெயிட் வந்து 10 கிலோ தான் ஆக்ட் ஆகுது, நார்மலும் அதனால ரியாக்ஷன் கம்மி. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுனால டெவலப் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இது 100 kgனா இதோட ரியாக்ஷனும் 100 kg இருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் ஹை ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா, the maximum resistance offered by the body is called. இந்த இடத்துல டெவலப் ஆகிற மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். இது வந்து இந்த மோஷன் இது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இது வந்து டெவலப் ஆகும். அடுத்து இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லணும், மியூன்னு சொல்லுவோம். இந்த மியூங்கிறது என்னது, மியூ ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் divided by normal reaction. இதெல்லாம் மியூன்னு சொல்றோம். மியூங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் divided by normal reaction. Frictional force divided by normal reaction. இப்போ இந்த ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நான் இதை வந்து தனியாக ஒரு கிராஃப் மாதிரி
இது வந்து தனியாக எடுத்து போடுறேன். இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதை அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி இங்கே நார்மல் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் எடுத்தோம்னா அந்த ரிசல்டன்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். 45 டிகிரியில் இருக்காது, சம்வேர் வேறையாக இருக்கும். ஏன் 45 டிகிரியில் இருக்காதுன்னா இதுக்கும் இது 90 டிகிரியில் இருந்தால் 45 கிடையாது. இது சம் வேல்யூ இருக்கும், இது சம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு 100 இருக்குன்னா இது ஒரு 10-15 தான் இருக்கும். ஸோ பார்த்தா இது வந்து கீழே இன்னும் கொஞ்சம் இந்த டிகிரி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஆங்கிள் வந்து நான் இந்த ஆங்கிள் பார்க்குறேன். நார்மல் ஃபோர்ஸுக்கும் அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிளை நான் என்ன சொல்கிறேன்னா பைன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் தான் பை. ஸோ இப்போது இதை வச்சுட்டு இது இப்படி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எஃப்னா இந்த பக்கமும் இருக்கிறதும் எஃப்ஆ, இந்த பக்கம் என்னன்னா இதுவும் என்ன, ஸோ இதுவும் என். இப்போது எனக்கு வந்து இங்கே வந்து tan தீட்டா பார்க்கணும். tan பை ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு எஃப் பை என். ஸோ இந்த tan பையை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா tan பை ஈக்குவல் டு மியூன்னு சொல்லலாம். ஸோ அதான் மியூ ஈக்குவல் டு எஃப் பை என், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா இதுக்கு முன்னாடி முந்தின பேஜில் பார்த்தோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ F equal to frictional force, F equal to mu into N. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதான் ஃப்ரிக்ஷன் ஈக்குவேஷன். frictional force equal to coefficient of friction into normal reaction. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஸோ இப்போ இதிலிருந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று டைனமிக் கோஎஃபிஷியன்ட். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல் ரியாக்ஷன். இதே டைனமிக்ஸாக இருந்துச்சுன்னா ஆர் கைனமேட்டிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன்டு நார்மல் ரியாக்ஷன், டைனமிக் ஆர் கைனமேட்டிக். ஸோ இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் டைனமிக்கான இன்னும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் இன்னும் அடுத்த ஒரு கிராஃப் இருக்கும், அந்த கிராஃபில் வந்து இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன். ஓகே, இதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். தென் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ்க்கு சில விதிகள் இருக்குது. அது என்னென்ன விதிகள் அப்படின்றத பார்ப்போம். இங்கே நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை சால்வ் பண்ணும்போது சில லா அதை வந்து ஒபே பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் is independent of amount of area of contact. அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ ஏரியாவில் காண்டாக்ட் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடரே கிடையாது. இங்கே நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு நார்மல் ரியாக்ஷன். இதில் எங்கேயுமே ஏரியா வந்து ரோல் பிளே பண்ணவே இல்லை. ஸோ வாட் எவர் த சைஸ், எந்த சைஸாக இருந்தாலும் சரி நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி. Independent of velocity.
எவ்வளோ வேகமாக அது மூவ் ஆகுதுன்றத சார்ந்து இருக்காது. ஒன்ஸ் மூவ் ஆகிற வரைக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கும். ஒன்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா டைனமிக் ஃப்ரிக்ஷன். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்கிறது இங்கே கன்சிடர் கிடையாது. தென் தேர்ட் ஒன், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். Friction force is directly proportional to the normal reaction. இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ இன்டூ என். ஸோ என் நார்மல் ரியாக்ஷனை பொறுத்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணுற கான்ஸ்டன்ட் தான் மியூ. தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரஃப்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். Frictional force is directly proportional to roughness of the, அதாவது அந்த ரெண்டு காண்டாக்ட்ல ரெண்டு ஃபோர்ஸ் வந்து காண்டாக்ட்ல வருது. அந்த ரெண்டு காண்டாக்ட்ல வர்ற ஃபோர்ஸ்க்கு நடுவில் வர ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இது வந்து அந்த ரெண்டு சர்ஃபேஸும் காண்டாக்டில் வரும்போது எவ்வளோ ரஃப்னஸில் இருக்குது அப்படிங்கிறத தான் இது வந்து அப்படி அதை பொறுத்து இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ரொம்ப ஸ்மூத் ஹைலி பாலிஷ்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு ஆயிலெலாம் எடுத்து உள்ளே ஊற்றி வச்சிட்டோன்னா இந்த பிளேட் ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டை ஈஸியாக தள்ளிடலாம். அதே வந்து இந்த பிளேட்டுக்கு நடுவில் இந்த பிளேட் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக இருக்குது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த பிளேட்டும் வந்து கொஞ்சம் இதே மாதிரி ரஃப்பாக இருக்குன்னா இது ரெண்டுக்கு நடுவில் காண்டாக்டில் வந்துச்சுன்னா இது மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு நடுவில் இது ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும். இப்போது இது எதனால் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுதுன்னா எவ்வளோ ஏர் கேப் இது ரெண்டுக்கு நடுவில் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஏர் கேப்னா இப்போ இந்த மாதிரி கரடுமுரடாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இப்போ தாவு மாதிரி குழி மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏர் கேப் இருக்கும், இங்கேயும் ஏர் கேப் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் ஹை ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து கியரே டெவலப் ஆகிருக்கும். கியரில் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வந்து நம்ம தான் ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபேஸை நம்ம அந்த மாதிரி ஏர் கேப் க்ரியேட் பண்ணுறோம். அதே ஏர் கேப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு அடுத்த பக்கம் ஒரு டீத் கிரியேட் பண்ணுறோம். இப்படி கிரியேட் பண்ணோம்னா இது நடுவில் ஹை ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகி ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதான் வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அப்ளிகேஷன் கெட்டதுன்னு மட்டும் கிடையாது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஃப்ரிக்ஷன் மெக்கானிக்கல் காம்பனண்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து லாஸ் ஆகும், எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆகும். ஆனால் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. இப்போ வந்து ஒரு டயர் ரோடில் போகும்போது ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும் அந்த வண்டி ஓடவே செய்யும். ஹை ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது தான் அது நல்லா காண்டாக்ட் ஆகி ஸ்லிப் ஆகாமல் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் ஸ்லிப் ஆகாமல் போகும். ஃப்ரிக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா ஸ்லிப் ஆயிரும். இதே உள்ளே இருக்கிற மெக்கானிக்கல் காம்பனண்ட்ஸ்குள்ளே ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் இப்போ மெட்டல்ஸ் வந்து தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து சம் இடத்துல நம்மளுக்கு குறைக்கணும், சம் இடத்துல அது இருக்கிறது பெட்டர். அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ஃப்ரிக்ஷனில் இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சால்வ் பண்ணும்போது எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும்னு சொல்கிறேன். ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் கண்டிப்பாக போடணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது நம்ம கொடுத்துருக்க அந்த பிளாக் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் இண்டிகேட் பண்ண வேண்டியது என்னென்னா சல்ஃபேட், சல்ஃபேட் இதெல்லாம் வந்து ஒன்றா தான் வந்து இதில் வந்து மார்க் பண்ணணும். இந்த சல்ஃபேட் எப்படி மார்க் பண்ணணும்னா பிளாக் என்ன டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ இன்க்ளைண்ட் எதாக இருந்தாலும் சல்ஃபைட் எப்போவுமே டியூ டு த கிராவிட்டினால வர்றதுனால இதை வந்து வெர்டிக்கலி டவுன்வர்டில் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா இதில் பிளாக் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இதோட சல்ஃபைட்டை போய் இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். இது வந்து தப்பு. வெர்டிக்கலாக டவுன்வர்டில் மட்டும்தான் போடணும்.
தென் செகண்ட் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான நார்மல் ரியாக்ஷன் இதே லொக்கேஷனில் மேலே இருக்கும். நான் லைட்டாக ஆப்செட் பண்ணி போடுறேன். இது வந்து என் சொல்கிறேன். என்னா நியூட்டன், அதனால் இங்கே எங்கேயுமே யூனிட் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன இங்கே வந்து நார்மல் ரியாக்ஷன் அர்த்தம். இதை வந்து ரெண்டாவதாக மார்க் பண்ணுறேன். தென் மூணாவதாக எதை மார்க் பண்ணுறேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ இது மேலே வந்து இந்த பிளாக் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதாவது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அட் த கான்டாக்ட் ரீஜியன், எந்த இடத்துல கான்டாக்ட் ஆகுதோ அந்த இடத்துல போடணும். ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் வந்து ரைட் சைடு மூவ் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதை வந்து மூணாவதாக மார்க் பண்ணுறேன். தென் நாலாவது என்ன மார்க் பண்ணுறேன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எங்கே இது ஆக்சுவலி இந்த சென்டரில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்டர்னல். ஸோ இந்த நாலும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராமில் செல்ஃப் வெயிட் வந்து எப்பவுமே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். Then normal reaction. Perpendicular to the surface. Friction force. Opposite to the motion direction. Fourth one, external force. Given or available இதில் வந்து எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அந்த அதே டைரக்ஷனில் போட்டுடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த மார்க் பண்ணுறதுல தப்பு பண்ணாலே நம்ம வந்து ப்ராப்ளமே தப்பாயிரும். ஸோ இது கரெக்டாக மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா செல்ஃப் வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் போடணும், வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் போடணும். நார்மல் ரியாக்ஷனை பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் சொல்லியிருக்கேன், நல்லா வச்சுக்கணும். இங்கே வந்து அப்வர்டில் இருக்குன்னா அப்வர்டுன்னு கிடையாது, இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக மேலே நோக்கி போட்டிருக்கேன். இது வெர்டிகலி டவுன்வர்ட், இது பெர்பெண்டிகுலர் டு அப்வர்ட் ரெண்டாச்சு. மூணாவது இந்த பிளாக் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போடணும். அடுத்த கான்டாக்ட் எந்த இடத்துல கான்டாக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் போடணும். நாலாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா போடணும். ஏன் அவைலபிள் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ்